ரெஃப்ரி அவன் வந்து உங்களை வந்து மயக்கமாக நீ ஸ்டார்டிங்ல ஒண்ணுதான் எழுதணும் சொல்லணும். வீடியோ ஸ்டார்டிங்லயே படாதி ஜோடி வெல்கம் பேக் டு மஹி ரஞ்சினி யூடியூப் சேனல். இன்ட்ரோ வந்து என் பொண்ணுதான் கொடுப்பா. நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேரண்ட்ஸ் குவிஸ். இது வந்து சும்மா ஃபன்னுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாக்கல இன்னைக்கு உங்க டேடி எவ்வளவு அடி வாங்க போறாரு பார்க்கலாம். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபன்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ரெடி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா mom's favorite food. அம்மாவோட ஃபேவரட் ஃபுட். என்னோட தான் நான் எழுதி எடுத்துட்டு அம்மாவோட ஃபேவரட் ஃபுட் தான் கேப்பியா? என் அப்பனுக்கு மம்மி ஃபர்ஸ்ட். மம்மி ஃபர்ஸ்ட், டாடி ஃபர்ஸ்ட். ஏய் நான் பார்க்கலாம். நான் அங்கிள் தானே. ஓகே ரெடி ரெடியா? இது ஃபேவரட் ஃபுட்டா? ஐயோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபேவரட் ஃபுட்டா? பாக்கல எனக்கு புரிஞ்சு திருப்பி அடிச்சு எழுதிட்டுக்க. அது காமிக்காத. காமிக்கூடாது. இத்தனை நாள் எழுதுறியா? இது தெரியாது எனக்கு தெரியாது. ஏன் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வரைஞ்சு? அதான் இது எதுக்கு எழுதிக்கிற? அப்ப கடைசில என்னோட ஃபேவரட் ஃபுட் உனக்கு தெரியாது. இல்லையா அங்க அங்க காட்டு. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஏன்னா நான் சிக்கன் தான் வாங்கினேன். கரெக்ட் வெரி குட். நான் சிக்கன் தான் வாங்கினேன். இல்லையே அதனால எழுதிட்டேன். சிக்கன் வாங்கினேன். எனக்கே டவுட் ஆயிடுச்சு, சிக்கன் மாதிரி இல்லையே. நல்லா காட்டிரு. காமிச்சலாம். சிக்கன் பிரியாணி பாத்துக்கோங்க. ரெண்டு பேரும் ஒன்னதான் எழுதிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. டாட் ஃபேவரட் ஃபுட். டாடியோட ஃபேவரட் ஃபுட். ஓகே ரெடி. காமிக்கலாமா? காமி ரெடி. அப்ப என்ன ஆன்சர் எழுதிருக்க காட்டுங்க. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி கரெக்ட். மட்டன்ல ஆல் ஐட்டம்ஸ் என்ன தெரியும். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா mom's favorite actor and actress. ஒண்ணுதான் வேணும். ஸ்டார்டிங் ஈஸியா தான் இருக்கும், அப்புறம் தான் கஷ்டமா போகும். ஐயோ கஷ்டமாயிட்டே போகுது. எழுதியாச்சா? ஓகே காட்டு. விஜய் ஸ்னேகா கரெக்ட். நல்லா தானே புரிஞ்சிருக்கீங்க. அது வரைக்கும் எஸ்கேப் ஆயிருக்கீங்க. ஓகே நெக்ஸ்ட் டாட்ஸ் ஃபேவரட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். தெரியுமா? ஓ தெரியும். ஆக்ட்ரஸ் தெரியுமா? ஓகே ஆனா உங்க அப்பா கரெக்டாதான் தெரியல. டாட்க்கு மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு. ஆக்ட்ரஸ் யாரு? ஐயோ ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன ஆக்ட்ரஸ் உனக்கே தெரியாதா? நிறைய பேரா? இந்த கொஸ்டின் கண்டிப்பா சரி ஈச் 2 மார்க்ஸ் வச்சுக்கலாம். நான் எழுதிட்டேன். டாடி சரி ஈச் 2 மார்க்ஸ். அது டாடி நிறைய வாங்கி டாடி வந்து நிறைய போட்டுருந்துச்சுன்னா உனக்கு 1 மார்க். நான் டாடி நல்லா புரிஞ்சு வச்சிருப்பேன் கண்டிப்பா. என்ன இப்ப மாத்திரதுன்னு எனக்கு தெரியாது. இருக்கு எனக்கு 1 மார்க் தான். கிடையாது, நான் கரெக்டா தான் எழுதியிருக்கேன். பாக்கலாம். ஓகே என்னது? ரஜினி சாவித்ரி. பத்மினி இப்ப நீ எப்பயுமே சாவித்ரி தான் சொல்லுவ. ரஜினி, சாவித்ரி, பத்மினி, சரோஜாதேவி அதெல்லாம் நீ வந்து எக்ஸ்ட்ரா சாவித்ரி தான் மெயின்.
எப்படி சால்வ் கண்டுபிடிச்சா? ரெண்டு பேரும் கேட்டல. ஓகே நானே மறந்துட்டேன். உங்களுக்கு எனக்கு தெரியல, பட் பாருங்க வீடியோ. ஹாபி அம்மாவோட ஹாபி எனக்கு அம்மாவோட ஹாபி எழுதுமா. ஹாபினா ஹாபினா இந்த தமிழ்ல சொல்லுங்க. உனக்கு பிடிச்சது அதாவது ரெகுலரா அது டெய்லியுமே நீ செய்வ வீட்ல. டெய்லி செய்யற விஷயமா? நிறைய இல்ல. அப்படின்னா டெய்லி ஹேபிட்டா? ஓகே. வீட்டுக்கு வந்தது அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. தெரியும். ஹாபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஓகே சொல்ல மாட்டேன். பாத்து தெரிஞ்சுக்கோ. அது மியூசிக் சாங்ஸ் கேட்பது. நீங்க மியூசிக்னு எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். இத பத்தி கட்டி மட்டும் oh my god. பேட் ஹாபி. அக்கோட ஹாபியா? பேட் ஹாபி தெரியும். எனக்கு தெரியும். ஓ டாடா. தப்பா மட்டும் எழுதி கும்மறதா இல்லையா? கிரிக்கெட், ஸ்லீப்பிங்க. கொன்ற போன் தான் பாப்பேன் எப்பயுமே. அது சாட்டர்டே ஹாபி இல்லையே. இதுதான் ஹாபி. இதுதான் ஹாபி. அது எப்படி அது ஹாபி ஆகும்? கிடையாது. என்னோட ஹாபி போன் தான். அப்ப அப்படி ஹாபி நீங்க என்ன சொன்னீங்க? இது ஹாபி ரொட்டீன்ல பண்ண. நீ டெய்லி கிரிக்கெட் விளையாடுறது இல்ல. பிடிச்சது அப்ப நீ क्वेश्चन கேட்டேன். சாரி இது வந்து ஹாபி. மேடம் போய் சொல்றேன். நான் ஒத்துக்க மாட்டேன். மேடம் போய் சொல்றேன் மேடம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நான் ஒத்துக்க மாட்டேன். क्वेश्चन தப்பா புரிஞ்சுக்க மேடம். நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது உன்னோட ஹாபினா -2 எப்படி பார்த்தாலும் தப்புதான். ஃபேவரட் வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி அம்மா வருது. வீக்கெண்ட் ஆக்டிவிட்டியா? ஆமா வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி அம்மா ஒரு வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி. டேட் எல்லாம் எழுத தேவையில்ல. சரி இது 0 அம்மா -2 நான் உண்மையாக்கோ. வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி அம்மா வருது. ஓகே நீங்க காட்டு. ஸ்லீப்பிங். அது வாஷிங். நான் வாஷிங் பண்ண மாட்டேன். ஸ்லீப்பிங் தான் போட்டோம்ல. அதெல்லாம் தெரியாது. நீ எதுக்கு வாஷிங் ஆட் பண்ற? பொண்ணுக்கு -2 மார்க் போனா -1 மார்க். ஹலோ வாஷிங் பண்ணவே மாட்டேன். -2 மார்க். அதுல -1. ஓகே அது தப்பா எழுதுனா அந்த क्वेश्चन காடாது. அந்த ஆன்சர் கிரிக்கெட்ல. ஹலோ நெக்ஸ்ட் ஃபேவரட் வீக்கெண்ட் டாடி வருது. ஃபேவரட் வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி டாடி வருது. வீக்கெண்ட்ல என்ன பண்ணணும்? ஆக்டிவிட்டி அது ஆக்டிவிட்டி இப்ப நீ தான் எழுதுனேல அதேதான். ஓகே வீக்கெண்ட் தானே மாத்தி மாத்தி வரும். இப்படிதான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆன்சர் எழுது. என்ன எப்படி சொல்றீங்க? ஏதாச்சும் ஒண்ணு எழுது போதும். அம்மா ஏதாச்சும் ஒண்ணு எழுதுமா. ஃபுல்லா இல்ல எல்லாமே பண்ணுதானே? அம்மா இல்லம்மா ஒரு ஆன்சர் தான்மா. ரெடியா? அதே ஏதாவது தேவையில்லை. ஓகே நல்லா பாத்துக்கங்க. இதெல்லாம் என் வீட்டுக்கார வீக்கெண்ட் பண்ற வேலைகள். கிரிக்கெட், ஸ்லீப்பிங், குக்கிங், கிளீனிங். ஓகே ஊருக்குலாம் சொல்லணும். நான் வந்து வீட்டுல வந்து கிளீன் பண்ணுவேன். அப்பதான் சண்டை போட்டுக்கோ. ஒரு நிமிஷம். அப்பா அதெல்லாம் பண்ணுவலையா? அதை ஆட் பண்ணல. அப்பாவுக்கு மைனஸ் மார்க் போடணும். அப்பெல்லாம் கிடையாது. மேடம் நீங்க கரெக்டா பண்ணணும் ஜட்ஜ் மேடம். ஓகே இதெல்லாம் சொல்ல கிடையாது. எல்லாமே பண்ணணும். எல்லாமே எழுதணும். ஹலோ உண்மையா இருக்கணும். -2. நான் சொல்றேன். அப்ப எழுத பதில் ஒண்ணு எழுதா போதும்.
நீ ஒண்ணு எழுதுனா போதும் சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க டெய்லி செய்யற வேலைன்னு சொன்னீங்க. பாப்பா நீ நான் எழுதும்போது என்ன சொன்னேன்? ஒன்னு எழுது. அம்மா actually உனக்கு தான் மைனஸ் ஒன். நான் ஒன்னு எழுதுறேன்னு சொல்லி நான் வந்து ஒண்ணு எழுதுன்னு சொல்லிட்டேன். சொல்ல கிடையாது. ஸ்டார்டிங் சொல்ல கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுங்க. அப்ப வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுங்க. ரெஃப்ரி அவ போய் சொல்ற ரெஃப்ரி அவ வந்து உங்களை வந்து மயக்க பார்க்கற. நீ ஸ்டார்டிங்கா ஒண்ணு தான் எழுதணும்னு சொல்லணும். வீடியோ ஸ்டார்டிங்லயே. ரெஃப்ரி அது கேக்குது வந்து. அப்படி கேட்டா லாஸ்ட் ஸ்டார்டிங் தான் நம்ம அட்டெண்ட் பண்ணி அதெல்லாம் எழுதலாம். அப்ப கட் எழுதி இருக்கணும்ல. ரெஃப்ரி அவ போய் சொல்ற ரெஃப்ரி. அப்ப ஃபர்ஸ்ட்ல வீடியோ எடுங்க. அதெல்லாம் முடியாது ரெஃப்ரி. ரெஃப்ரி நீங்க அடுத்த கேம். ஃபர்ஸ்ட்ல வீடியோ எடுங்க. நான் ரெஃப்ரி முடியாது ரெஃப்ரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மைனஸ் ஒன். நான் எதுக்கு எல்லாமே எனக்கு அதெல்லாம் முடியாது. நான் வரல நீ போவீங்க. நான் வரல. அப்படி நான் வரல. எதுக்கு மைனஸ் எனக்கு? நான் கரெக்டா எழுதுறேன் எல்லாமே. எனக்கு மைனஸ். நான் ஒண்ணுதான் சொன்னேன், நான் ஒண்ணு எழுதுனேன். ரெஃப்ரி சொன்னாங்க. நான் ரெஃப்ரி மீற மாட்டேன். நான் மைனஸ் எடுத்துக்காது. ஆல்ரெடி எனக்கு மைனஸ். அவனுக்கு மைனஸ் கொடுக்காது ரெஃப்ரி. ஆனா எனக்கு மைனஸ் போடாது ரெஃப்ரி. மைனஸ் ஒன். வந்து ரெஃப்ரி என் பொண்டாட்டி பாவம். ஓகே சரி போயிட்டு போகுது. அம்மாவோட ஃபேவரட் சாங். இது உடையாது. அதுக்காக போட்டுக்காரு. நான் கொஸ்டினே போயிட்டேன். அம்மாவோட ஃபேவரட் சாங். இதுல அப்ப கண்டிப்பா தோத்து போகும் நினைக்கிறேன். அப்போ உனக்கு மைனஸ் 2 ரெடி. நீ தோத்து போனீங்கன்னா என்ன இருந்ததுன்னு புரியலையே. சரியா? தப்பு. என்னோட சாங் வசிக்கிறோம். ஆல்வேஸ் ஃபேவரட். மைனஸ் 2. நல்ல வேளை என்னடா மைனஸ் ஆலே நினைச்சு கடவுள் கடவுள் கருணை காட்டிட்டாரு. அடுத்து நெக்ஸ்ட் சாங் தெரியாது. நீ என்ன பார்த்து மன்னன் மயக்கம் அப்படின்னு அந்த அது சீக்கிரம் பாட்டு. சீக்கிரம் பாட்டா வீடியோ சொல்லிட்டு இருந்தேன். டேவிட் பண்ணிடலாம். டாடியோட ஃபேவரட் சாங். அது எனக்கு தெரியும். அதானே? ஆமா அதான். ஓகே அதான் மைனஸ் போட்டு. அதாவது நீ இதுல தப்பா எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆறு மனமே ஆறு அந்த ஆட்ட எடுக்கட்டல நிறைய மார்க்கு. நீ இதுதான் எப்பயுமே ஃபேவரட்னு சொல்லுவ. உண்மையா இல்லையா? அப்ப ஒத்துக்கோ கேமரா முன்னாடி. மைனஸ் மைனஸ் எல்லாமே ஃபேவரட் சாங். ஒண்ணுதான் எழுதுறேன். அப்ப பத்தி எனக்கு எல்லா பாட்டும் ஃபேவரட். எனக்கு வந்து ஃபேவரட் சாங்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல மெயின் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஃபேவரட் சாங் தான் கேட்டான். நான் அதனால ஃபேவரட் சாங் ஆறு மணமே ஆறுது. அந்த 6 மணி நேரம் 6 சொந்த மேடா மக்களே என் கணவர் நல்லா பிடிச்சிருக்கேன். நீங்களே அதை பாப்பீங்க. வாழ்க்கையடா Next வா. மனிதன் மக்கள்கிட்ட கொடும் கொடுத்துட்டு இருக்கா. ஈஸியா கொஸ்டினே கேக்குறானா? இது போக போக நிறைய போயிட்டு இருக்கு. ஓ இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்கு. ஓ இதுதான் ஆப்பே. இதுதான் ஆப்பே இருக்கு. ப்ளூ. கரெக்ட். இது ஈஸி. நெக்ஸ்ட் டாடியோட ஃபேவரட் கலர் ஈஸி. ஒண்ணுதான் எழுதணும், 2 எழுதக்கூடாது. ஏன்னா உனக்கு 2 இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்லையே, எதுவோ அதான் எழுதணும். காட்டாமையே காட்ட
பிளாக் அண்ட் ஒயிட் தானே? ஓகே கிடையாது, ஒயிட் white. பிளாக் அண்ட் ஒயிட். நீ எப்பயுமே பிளாக் அண்ட் ஒயிட் இப்ப வீடியோ என்ன மாட்டிட வேண்டியது. black தான் எனக்கு main. நான் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் கல்யாண புதுசுல கேட்கும் போதே நான் உன் ஃபேவரட் கலர் என்ன வையும் கேட்டதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் சொல்றேன். இதுதான் ஒயிட்டுக்கு கலரே கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட் தானே ஃபேவரட். மாத்தி எடுக்கிற நீ ஸ்லேட்ல சீட்டிங் பண்றாரு, நான் அவுட் பண்ண பாக்குறாரு. மக்களே இதை நான் பார்த்து சொல்றேன். ஆமா, black and white இல்ல, நான் ஏதோ white கலரே கிடையாது, black கலரே கிடையாது, white கலரே கிடையாது. ஒயிட் கலர் இப்படி வீடியோ மாத்தி மாத்தி எழுதுற மாதிரி தப்பு இல்ல, மாத்தல, நான் மாத்திட்டு அடிச்சு மயங்கிட்டேன். கட்டுறதுக்கு அப்புறம் அது கொஸ்டின். அம்மா என்ன ப்ரிஃபர் பண்ணும், பைக்கா இல்ல காரா? அப்படின்னா நீ எது வந்து சூஸ் பண்ண, பைக்கா இல்ல காரா? நீ என்ன மாதிரி கேக்குறா? இப்ப வெளியில போகணும்னா நம்மளுக்கு போனா சொல்றியா, பைக்ல போனா சொல்றியா? ஓ அந்த மாதிரி. நானு நீ தேதியா வரையில தேவையில்லை தேதி, நீ எது தேதி எல்லாத்துக்கும் வரைஞ்சிட்டு இருக்க. ஓகே. அது பார்க்க சைக்கிள் மாதிரியே இல்ல. கரெக்ட், பைக். இங்க பாருங்க மேடம், அவன் பேர் பைக்கு மட்டும் தான் எழுதுறாங்க. நான் பைக்குன்னு அழகா எழுதுறேன். கூட நாய்க்கெல்லாம் போகும். ஜாஸ்தி போடும். டாடி என்ன ப்ரிஃபர் பண்ணும்? பிரசன்டேஷன். அதே கொஸ்டின். அதே கொஸ்டின். டாடி என்ன ப்ரிஃபர் பண்ண, காரா பைக்கா? அது நீங்க மாத்தி விட்டு எழுதுறது தேங்க தெரியுதா இல்லையா? கரெக்ட் கரெக்ட். நெக்ஸ்ட், அம்மா நீங்க ரெண்டு பேருமே ப்ரிஃபர் பண்ற மூவி. மூவியா? இவ்வளவு நேரமா நம்ம தனித்தனியா தான் கேட்டுருந்தோம். இப்ப ரெண்டு பேரும் கேட்கிறோம். அதாவது நாங்க ஆமா, ரெண்டு பேருமே ப்ரிஃபர். நாங்க ரெண்டு பேரும் பிடிச்ச மூவி. ஆமா, ரெண்டு பேருக்குமே பிடிச்ச மூவி. எனக்கு தெரியும். ஆனா வந்து கார்ட்டூன்லாம் கிடையாது, ஹிந்தி தமிழ் அந்த மாதிரி. நோ கார்ட்டூன், நோ டிஸ்னி. ஸ்பெல்லிங் சொல்லி இருக்கு, நானே எழுதி கொடுத்துட்டா. எனக்கே மறந்துச்சு. அது ஏதோ ஒண்ணு எழுதி உது. சரி, நானே எழுதிக்கிறது அசிங்கமே ஸ்பெல்லிங். என்னது? கறி சோடா. ஐயோ, அவன் படத்தை எழுதுறாளா? ஓகே, கறி சோறு அதுவே படம் நம்ம பார்த்ததே இல்லையே. अपने बना के जोड़ी ना अपने बना दी जोड़ी அந்த படம் தான் பாப்போம். ஹிந்தி படம் டெஸ்ட் பண்ணா கிடையாது, நீ அவுட். மூணு கொஸ்டின் அவுட். நான் ஒரு கொஸ்டின் அந்த பண்ணல மறந்தே போயிடுச்சு. மூவி புடிச்சு போறோம் படம் பார்ப்போம். இந்த படம் என்னன்னு மக்களுக்கு சொல்லிடு. अपने बना दी जोड़ी படம் ஃபேவரட் ரெஸ்டாரன்ட் அம்மாவோட. ஃபேவரட் ரெஸ்டாரன்ட் நம்ம ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருந்தா. நம்ம ரெண்டு பேத்துக்கும் தெரியுது, அதுக்கு டாடி டைமே தெரியலையே. ஏய், கொஸ்டின் அவுட் பண்ணாத மேடம், நீங்க சரியில்லை. இந்தியா இந்தியா அதெல்லாம் இல்ல, எங்க வேணா இருக்கலாம். அது அம்மாவோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். மெயின்லி இந்தியாவே வச்சுக்கலாமே. மேபி சென்னை சென்னை மேபி இந்தியா இருக்கலாம். சென்னையா? சென்னை மேபி சென்னை எழுதுறேன். சென்னையா? நான் எந்த ரெஸ்டாரண்ட் இருந்தானே கேட்டேன். ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் நான் போனது இல்லை, அவனுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட். அது ரெஸ்டாரண்ட் பேர் தானே எழுதணும். ஆமா, பேர் தான் இருக்கு. அவங்க அம்மா அந்த பேர் யாரும் இருக்கா தெரியல. என்னோட ஃபேவரட், அது எல்லா டைம் ஃபேவரட் கேக்கல, என்னோட ஃபேவரட் தான் கேக்கல. ஃபேவரட் அது அங்க உனக்கு பிடிக்கும். அவுட் ஆயிராத. கன்ஃபார்ம் போயிடும். ஃபர்ஸ்ட் அம்மா ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் என்னன்னு எழுதணும். இங்க சிங்கப்பூர்ல இந்தியாலயா?
எங்க வேணாலும் இருக்கலாம். அம்மாவோட ஃபேவரட் இப்ப இதெல்லாம் கொண்டுக்க மாட்டேன். இந்தியா எழுது. இந்தியாலே வச்சுக்கோ. ஆமா ரொம்ப ஈஸி. பாத்துக்கோங்க. ஓகே ஓகே அவுட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கரெக்ட். ஆர் பிரியாணி. வெறும் ஸ்டார் பிளேனா இருக்கா. நீங்க என்ன ஸ்டார் தான் போடுறீங்க. தான் நான் இந்தியால எழுதிட்டா ஓ இந்தியால எழுதுற பாப்பா மாத்தி பின்ன எழுதுற மண்டே வச்சுக்கோ. அப்போ அதுக்கு -2 மைனஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. மைனஸ் இல்லைன்னு தான் சொல்லக்கூடாது. தப்புதான் தப்புதான். கரெக்டா கரெக்ட். இது எப்பாச்சும் போகுது தலைப்பாண்ட எப்பவுமே பிடிக்காதுன்னா அப்படி இல்ல வாயிலேயே கிடையாதுங்க. மாத்தி எழுதிட்டாரு. சாப்பிட்டு தான் அப்புறம் எப்ப கொண்டு போவேன் மனசாச்சு செமையா இருக்கும். ஐபிஎல் பெங்களூரு ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் போனாலும் ஸ்டார் பிரியாணி. 4 வாங்கணும் நீ தப்பா எழுதிருக்க. பொண்டாட்டிக்காக விட்டு போதுன்னா விட்டு கொடுத்துருவோம். பிரச்சனை ஐ டோன்ட் கேர் அபௌட் சப்போர்ட். அப்படிப்பட்ட மாறுங்க தேவையில்லை. அப்படிப்பட்ட மாறுங்க தேவையில்லை. தலைப்பாக்கடி தான் நமக்கு நீ கூட்டு போவ. எப்ப உனக்கு பிடிச்சதுன்னா தலைப்பாக்கடி. எனக்கு சொல்லவே கூடாது. கிடையாது. நீ அதெல்லாம் எழுதக்கூடாது. மக்களே தப்பு ரொம்ப லீக் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. வெக்கேஷன் இருக்கணும். ஆமா கோயில் போகணும். 4 நாள் போனாலும் கோவில் தான். 4 டைம் போனாலும் கிடையாது. 4 போனாலும் நான் எழுதுனே போனாலும் கோவில் தான். 4 டைம் நம்ம 5 நாள் டூர் போனோம். country okay our favorite vacation country பல கண்ட்ரி போனோம். மேப்ல தான் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த டைம் உங்க அப்பா மாட்டோம். கன்ஃபார்ம் வெக்கேஷன் பிளேஸா கண்ட்ரியா? கண்ட்ரி பிளேஸ் என்னடா இருக்கு? ஒண்ணுதான் சொல்லணும். அம்மாக்கு அது எப்படி வெக்கேஷன்னா கண்ட்ரி பிளேஸ் ரெண்டுமே வரும். அது எப்படி ஏதாச்சும் கண்ட்ரி பிளேஸ் போகாத பிளேஸ் அது போனதாவும் இருக்கலாம் போகாத. நீங்க சரிங்க மேடம். எனக்கு எப்படி தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா அப்பதான் கூடாதுமா கண்ட்ரி பிளேஸ் அவ்வளவுதான். ஆமா கண்ட்ரி இது நம்ம ஊர் தானே. கண்ட்ரி கண்ட்ரி வெக்கேஷன் நம்ம நேட்டிவ்ல எழுதக்கூடாது. கோயம்புத்தூர் எழுதிருக்கா பைத்தியம்? நேட்டிவ்ல எழுதக்கூடாது. கண்ட்ரி கொஸ்டின். எங்க அம்மாவோட ஃபேவரட் வெக்கேஷன். வெக்கேஷன் என்ன ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா? வெக்கேஷனா உனக்கு பிடிச்ச பிளேஸ் எங்க டூர் போகணும்னு நினைப்பேன். நம்ம ஊர்ல போய் லீவ்ல எங்க போகணும்னு நினைப்பேன். லீவ்ல எங்க போனா நம்ம ஊருக்கு தான் போவோம். எங்க போவோம்? ஏன் ஊர்ல நேட்டிவ்ல சொல்லக்கூடாது. ஊருக்கு போறது ஊட்டி வந்து நமக்கு நேட்டிவ் தானே. ஊட்டி போறது சொல்லக்கூடாது. ஊட்டி அதாவது நேட்டிவ் சொல்லக்கூடாது. ஊட்டிங்க தான் ஓகே வெக்கேஷன் பிளேஸ் சொல்லலாம். வீடு சொல்லக்கூடாது. நம்ம வீடு சொல்லக்கூடாது. அது வெக்கேஷன் பிளேஸ் பைத்தியக்காரை கூட்டுறாங்க. பத்திகாத்தி தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொல்லுங்க.
கரெக்டா 2 மார்க்ஸ் இல்ல 10 மார்க்கே மைனஸ் பண்ணிடுவா எழுதணும். ஷோல பிரச்சனை பண்ணக்கூடாது பாத்துக்கோங்க. ஷோல பிரச்சனை பண்ணா -10 மார்க் அவ்வளவுதான். ஏதோ சொல்றதெல்லாம் முன்னாடி பேசு. கொஸ்டின் மார்க் அவளோட favorite vacation. அம்மா அம்மா இல்ல. ஏதோ சொல்றது இதுக்கு மேல எவ்வளவு நான் வாழலாம். அந்த மாதிரி எழுதி நான் எழுதிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கே எனக்கு ஃப்ரீ ஊட்டிலாம் கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அதான் ஆன்சர். -2 எனக்கு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது வந்து கவுண்ட்ஸ் கவுன்ஸ் தான் எழுதலாம். நீயும் எதுவுமே கிடையாது அப்படி எழுதலாம். ஓகே நெக்ஸ்ட் டாடியோட ஃபேவரட் வெக்கேஷன் எனக்கு தெரியும். தெரியும். நான் பாஸ் ஆயிருப்பேன். அதான் சொல்றீங்க. தெரியாது. கொஸ்டின் அவுட் ஆக இத பாஸா. ஊட்டியில மஸ்னகுடிங்கிற ஒரு பிளேஸ் தான் என் வீட்டுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். கரெக்ட். நெக்ஸ்ட் அம்மாவோட ஃபேவரட் ரோஸ் கலர். எல்லா கொஸ்டினுமே ஈஸியா இருக்கும். காட்டும். டாடிக்கு கஷ்டம் ஆச்சு. எல்லோ கரெக்ட். கரெக்ட். டாடியோட ஃபேவரட் ரோஸ் கலர். ஆமா இது நானே வரேன்ட்டேன். டேடி நீ அத அப்புறம் வர டேடி எழுதுனா நீ என்ன வரைஞ்சிட்டே இருக்க. கரெக்டா தான் இருக்க. நான் சொல்றேன் நீ காட்ட ரெட் ரெட் சர்ப்ரைஸ் தி மோஸ்ட். யாரு வந்து அதிகமா சர்ப்ரைஸ் பண்ணுவா? ஐயோ நீ பேர் காமிச்சிட்ட. தெரியும். அதான் நீ. ஓகே கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். என்னடா இவ்ளோ क्वेश्चंस இருக்கு. First gift you ever gave them. அதாவது ஃபர்ஸ்ட் நீ வந்து என்ன டாடிக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட் கொடுத்த? ஃபர்ஸ்ட் டாடி வந்து நீ என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு அதாவது டாடிக்கு வந்து நான் என்ன கொடுத்தேன், டாடி வந்து எனக்கு என்ன கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நீ என்ன கொடுத்தேன்னு நீங்க ரெண்டு பேருமே. நான் என்ன கொடுத்தேன், நாங்க 2 பேரும் எழுதுறோம். ஆமா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன போற உடாத்தா இல்ல நாங்க அப்ப தப்பா சொன்னதுக்கு மார்க் மைனஸ் இருக்கா? ஓகே. என்ன ஷர்ட்? ப்ளூ ஷர்ட். நெக்ஸ்ட் நீ என்ன கிஃப்ட் கொடுத்த? நெக்ஸ்ட் டாடி என்ன ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட் கொடுத்துச்சு? நீ நிஜமா ப்ளூ ஷர்ட் தான் கொடுத்தியா? கல்யாண புஸ்லியா? ஃபர்ஸ்ட் என்ன ஆமா கொடுத்த? ப்ளூ ஷர்ட் தான். காட்டு அது தப்பா எழுதிருப்பார். ரெட் கலர் போனு. செல்போனு. போன் பேரா நல்லாவே ஞாபகம். அம்மா என்ன ப்ரிஃபர் பண்ணுவா, ஸ்வீட்டா ஸ்பைசியா? மம்மியா இது ஈஸி போலயே. நான் காட்டு. நான் ரெடி தான் வரவா. கரெக்ட். அப்ப டாடி என்ன ப்ரிஃபர் பண்ண? இதுவும் ஈஸி. எனக்கு தெரியும். ஸ்பைஸ். Okay. Next, who gets angry the most? யாரு ரொம்ப கோவப்படுவா? அதே சக்கரம் எறவ மாட்டானா? இதுதான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். என்னன்னா who most likely to cry when there's some emotional scene in the movie? யார் வந்து எமோஷனல் சீன் வந்து அழுவா? இது ரொம்ப ஈஸி. இதுதான் லாஸ்ட். இதுக்கு மேல எதுவுமே இல்ல. காட்டு. ஏய் போத் தான் 2 பேருமே அழுவும்ல. நானும் தான் அழுவேன். ஏய் 2 பேருமே அழுவ. அப்பா மைனஸ். ஏ விஸ்வாசம் பண்ண மாதிரி 2 பேரும் அழுவலையா? நீ விசுவாச படம் பார்த்து மட்டும் அழுவ. நான் அழுவேன். அப்பா மைனஸ் மார்க் போட்டேன். அப்பா மைனஸ் மார்க் போட்டேன்.
ஆன்சரே தப்புதான் நான் நினைக்கிறேன். டாடி அழுது நான் பார்த்ததே இல்லையே. கேட்டு பாரு, உங்க அப்பா கிட்ட. ஆனந்தக்குனே கண்ணுக்குள்ளேயே விடு. கோட் படம் பார்த்தீங்களா? கோட் படம் பார்த்தீங்களா? நான் அதான் அப்பா அழுகுனா ரெண்டு பேருமே டாடி அழுகாது எனக்கு தெரியும். நீ அழுவியா? ஏமே நான் அழுகவே இல்லையே. நீ அழுவே, நீ எல்லா படத்துக்கும் அழுக மாட்டாங்க. அழுவாங்க அவ எமோஷனல் சீன் கேட்டா. என்ன சொன்ன பிட் எமோஷனல் வந்தாலும் அழுதுருவேன். நான் காட்டிக்க மாட்டேன், பேச மாட்டேன். அடுத்த கொஸ்டின் மேடம், அவ்வளவுதாங்களா? அவ்வளவுதான். இதுதான் last. முன்ன எங்க அவன் எமோஷனல் சொன்னதுக்கு அழுது பாரு. டாடி எவ்வளவு minus வாங்கினா? நான் ஒரே மைனஸ் தான். நான் அஞ்சு. 5 minus. நான் லட்சுமி, என் வெற்றியை நான் அவளுக்கு தாரவாக்குறேன். கிடையாது. இல்ல, இல்ல, இல்ல. எதுக்கு? நான் எல்லாமே நான் மனசு வச்சிருக்கேன். எல்லாமே வந்து மக்களே பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுது, நான் தான் என் கணவரை வந்து ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கேன். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வைக்க கிடையாது. அது என்ன படி செஞ்சால்? தேங்க்யூ சத்யா, நான் வந்து ஜெயிச்சிருக்கேன். எனக்கு ஓகே, இன்னையோட முடிச்சுங்க. ரொம்ப போடிச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஏங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். பிடிக்கிறதுனால கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. நாங்க ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணோம். பாப்பா வந்து ஆசைப்பட்டாங்க, நாங்க இது பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கு இது மாதிரி ஒரு வீடியோ, ஒரு 10 கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் அதெல்லாம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறோம். இல்லாட்டி நீங்களே கொஸ்டின் கேளுங்க, அது நான் இவங்க கிட்ட கேட்டு இருக்கிறேன்.